ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தமிழ் சினிமாவை தொடர்ந்து இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ வந்து பாலிவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து அமரன் திரைப்படத்தை வெற்றிக்கு பிறகு இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட நடிப்பில் எந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்து கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸுடன் நம்மளோட சிவகார்த்திகேயன் முதல் முறையாக கூட்டணி அமைச்சு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் வித்யுத் ஜமால், ருக்மணி வசந்த் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிப்பில் இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சுதா கோங்கரோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததான் வந்து டான் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ள இயக்குனராக அறிமுகமான சிவி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்க இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. இந்நிலையில் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மும்பையில் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் சஞ்சய் லீலா அப்படின்றவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து போயிருக்காராம். ஸோ இந்த சந்திப்பு வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்பட்டிருக்கு. ஏன் வந்து திடீர்னு வந்து அவர் வந்து அந்த ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சந்திப்பு குறித்து இருவருமே எதுவுமே தெரிவிக்காத நிலையில் பாலிவுட் சினிமாவில் வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ ஒரு ஹீரோவாக இல்லைனா கூட ஒரு செகண்ட் ஹீரோ ஆர் வில்லன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்ட்டு.